ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கரண்ட்டா இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இத பத்தி நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். வெல்கம் பேக் டூ ஸ்டாக் விசிட்டிங் சேனல். நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதுசா நம்ம சேனல பார்க்குறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்த வீடியோஸும் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியலனா இந்த டிஸ்க்ளைமர் ஒரு வாட்டி நல்லா வாசிச்சுக்கோங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான் இத நம்ம போடுறோம். சரி, இந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சார்ட் வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம பேசலாம் வாங்க. tradingview.comல இருக்கோம். ஆக்சிஸ் பேங்க் டே சார்ட் போட்டிருக்கேன். ஒரு வருஷம் பின்னாடி போய் பார்ப்போம். இந்த அனாலிசிஸ்ல. நான் இந்த ஸ்டாக்க வந்து ரொம்ப நாளா ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப லாஸ்ட் 23 ஜூன் பாருங்க. ஜூன் 23. இந்த ஜூன் 23லருந்து இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ல அப் ட்ரெண்ட்ல இந்த ஸ்டாக் ட்ராவல் ஆச்சு. அப்படின்னா, இந்த சேனல்னா இந்த 2 ப்ளூ லைன்ஸ் பாருங்க. இதுக்குள்ள தான் இப்படியே போயிட்டு, போயிட்டு வரும். எப்பலாம் இது வெளியில வருதோ, சேனல் விட்டு வெளிய வந்தாலும், இது வந்து திரும்ப உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது, இது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஜூலை 24 கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு இந்த சேனல் விட்டு வெளியில வந்தது. வெளியில வந்துட்டு திரும்பவும் இந்த சேனலுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் அதால முடியாம ஜூலைலருந்தே இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு தொய்வான நிலையில தான் இருக்கு. அது கொஞ்சம் வீக்கராவே கீழயே ட்ரேட் ஆயிட்டுருக்கு. சரிங்களா? இப்ப இந்த எல்லோ பாக்ஸ் பாருங்க. இந்த எல்லோ ஜோன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். நான் முன்னாடி சொன்ன மாரி ஆக்சிஸ் பேங்க் ஒரு சப்போர்ட் லெவல்ல இருக்கு. ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொன்னது இந்த லெவல் தான். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல நெறைய முறை வந்து இந்த ஸ்டாக் வந்து எப்பலாம் இங்க வருதோ, ஜோனுக்குள்ளேயும் அதாவது இந்த சேனலுக்குள்ளேயும் சரி, சேனலுக்கு வெளியும் சரி, எப்ப இது இங்க வந்தாலும், இங்க ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேல போய் ஒரு ப்ராஃபிட்ட கிரியேட் பண்ணும். ஸோ அந்த அந்த அடிப்படையில இந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய வச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் இது கொஞ்ச நாளாவே இந்த இடத்துல இருந்தது. சரிங்களா? ஆனா திரும்ப மேல போகும், திரும்பி வந்துரும். தடுமாற்றத்தோட தான் இருக்கு. வீக்கரா இருக்கு. பட் அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஜோன் கிட்ட வரும்பொழுதெல்லாம், நம்ம கொஞ்சம் அக்யூமுலேட் பண்றது நல்லது. ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு. ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி நெறையா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்கருந்து இந்த சேனல் வரைக்கும் பார்த்தாலே, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15% கிட்ட வரும். இங்க பாருங்க ஒரு 14 டூ 15% வருது. இப்ப இந்த சேனலுக்குள்ள போச்சுன்னா, உங்களுக்கு 20, 30% ஈஸியா வரும். சரிங்களா? நம்ம வந்து சில ஸ்மால் கேப் ஸ்டாக்ல ஒரு ஹை ரிஸ்க் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா, 15, 20%லாம் ஈஸியா வந்துரும். பட் ஆனா, அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு நல்ல கம்பெனில இருக்கு. ஒரு சேஃபாவும் இருக்கு. அதே சமயத்தில ஒரு குரோத் ஓரியன்டடாவும் இருக்கு. ஒரு லாங்கர் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேங்க்லாம் ரொம்ப நாளா இருக்க தான் போகுது. ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இந்த ஸ்டாக் வந்து நீங்க வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஜோன் உங்களுக்கு. இது ரொம்ப நாளைக்கு இங்க இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இங்க பாருங்க. இதுக்கு வந்து ஒரு கலர் குடுப்போம். இந்த நீல கலர் குடுப்போம். இப்ப அடுத்த பாக்ஸ் ஒண்ணு போடுறோம் பாருங்க. இத பாருங்க. இதுக்கு ஒரு பச்சை போடுறேன். இங்க பாருங்க. இப்ப இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? சப்போர்ட் லெவல். இதுக்கு கீழ கொஞ்ச நாள் அப்படியே தடுமாறிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த லெவலுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம், இதுக்கு கீழ வரவே இல்ல பாருங்க. அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் இது இங்க வரல. போன ஜூன்லேருந்து இந்த மே வரைக்கும் அப்படியே கீழ சாரி ஆ நவம்பர் 23லருந்து மே 24 வரைக்கும் இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த டாட்டட் லைன சப்போர்ட்டா வச்சு. எப்ப இது வந்து இந்த லெவல தாண்டுச்சோ, மே 24க்கு அப்புறம் இது கீழ வரல. இதிலேயே தான் தடுமாறுது. ஸோ, இப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லப் போறதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு ஒரு பாசிபிலிட்டி. இப்ப இந்த எல்லோ மாரியே இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாரி. இப்ப இத தாண்டி உங்களுக்கு திரும்பவும் இன்னொரு பாக்ஸ், இன்னொரு லெவல் அதாவது இன்னொரு ஜோன வந்து இங்க செட் பண்ணாது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்.
பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா, இங்க பாருங்க. இப்ப போயிட்டு ஒரு டெவலப் பண்றேன். ஸோ, இப்ப இங்க தடுமாறிக்கிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடுத்த படியில போய் தடுமாறுது. ஸோ, இப்ப நம்ம இங்க வாங்கணும்னு சொல்லி சொன்னா, இட் இஸ் பிரேக்கிங் அவுட் திஸ் லெவல். இந்த லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகும்பொழுது, அது வந்து ஒரு புதிய ஒரு லெவல கூட இங்க செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா இப்படி. இங்க இப்படியே போயிட்டே இருக்கலாம். சரியா? இப்ப வந்து இங்க தடுமாறிட்டு இருந்துச்சு. இப்படி. இப்ப அடுத்த லெவலுக்கு இங்க இருக்கு. ஃபியூச்சர்ல இதுக்கு மேல இதே மாரி போலாம். அதாவது ஒரு படிக்கட்டு மாரி இது மேல ஏறி போய்க்கிட்டே இருக்கும். நம்ம ஹிஸ்டரியும் அப்படிதான் சொல்லும். இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தது. இத வந்து ரெசிஸ்டன்ட்டா வச்சு இதுக்கு கீழ ட்ரேட் ஆச்சு. அடுத்தது இந்த எல்லோவ ரெசிஸ்டன்ட்டா வச்சு இது கீழ ட்ரேட் ஆச்சு. இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இத வந்து ரெசிஸ்டன்ட்டா வச்சு இங்க ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஃபியூச்சர்ல இது மேல போய் இந்த மாரி ட்ரேட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு படிக்கட்டு மாதிரி இது லெவல் பை லெவலா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெடியா இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து குரோ ஆயிட்டு போகுது. அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் என்னோட அனலைசிஸ்ல. உங்களுக்கு என்ன இத பார்த்து தோணுதோ, உங்க கருத்துக்கள நீங்க பதிவிடுங்க. உங்க கமெண்ட்ஸ நீங்க போடுங்க. நான் ரிப்ளை பண்றேன். உங்க சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஸோ, இப்ப வந்து நான் இந்த இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம எதுக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து சொல்றோம். எதனால வந்து இது சப்போர்ட் லெவல்ல இருக்கு. இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ, நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க போய் இந்த ஸ்டாக்க திரும்ப அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன தோணுதோ பார்த்து செய்யலாம். சரி, இப்ப இது என்ன மாரியான பை ஜோன், எந்த இடத்துல வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபிகர்ஸ்லாம் சில பேர் நம்பர்ஸ் கேட்பாங்க. அதுக்காக நான் சொல்றேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ வந்து 1157ல ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு 4ஆம் தேதி. இன்னைக்கு 5ஆம் தேதி. ஸோ, வந்து இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இது வந்து எம்ஏசிடி இண்டிகேட்டர். எம்ஏசிடி இண்டிகேட்டர் படி ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடியே ரிவர்சல் சிக்னல் ஆரம்பிச்சிருச்சு. இங்க தான் ரிவர்சல் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோன விட்டு வெளியில வந்திருக்கு. அதாவது கொஞ்சம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தர்ஸ்டே வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். கடந்த 3 நாளா ஏறிட்டு இருந்ததுனால, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் நாம என்ன எடுத்துக்கணும் இதுலன்னா, நம்ம எப்பயுமே இந்த எல்லோ ஜோன வந்து ஒரு சப்போர்ட் ரோலா எடுத்துக்கணும். இப்ப இங்க இருக்கு. இன்னைக்கு போய் நான் இங்க வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 நாள்ல திரும்பவும் எல்லோவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ! என்ன நம்ம வாங்குனோம் கீழ வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து எப்பயுமே இங்க பாருங்க. இங்க எப்படி வந்து இப்படி லைட்டா இப்படி மேல போயிட்டு, திரும்ப இப்படி கீழ உள்ள வந்துச்சோ, அதே மாரி இப்படி மேல போயிட்டு இப்படி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு பையிங் ஜோனா எடுத்துக்கணும். ஒரு பர்ட்டிகுலர் ஃபிகரா எடுக்காம, இத வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள எடுத்துக்கணும். இப்போ வந்து 1159, 1160 அப்படி எடுத்துக்காம, இந்த 1160லேருந்து 1120 இந்த ரூ. 40 ரேஞ்சில எங்கெங்கலாம் வருதோ, அப்பப்பலாம் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சின்ன சார்ட் இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பாருங்க. இப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டெர்ம்ல நம்ம திங்க் பண்ணோம்னா, இங்க பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள் வெட்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது கீழ் நோக்கி வருது. டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறி. இப்ப மேல போயிட்டு அப்படியே இந்த இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆனா தான் இது மேல போகும். ஸோ, இப்ப இது இங்க டச் ஆயிருக்கு. சொல்ல முடியாது. திரும்ப கீழ வந்து இந்த ட்ரையாங்கிள்க்குள்ள வரலாம். அதாவது இந்த ட்ரையாங்கிள்க்குள்ள நம்ம வாங்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த ட்ரையாங்கிள்க்குள்ள நம்ம வாங்கணும்னு சொல்லி சொன்னா, இதுதான் நமக்கு ஜோன். சரிங்களா? இந்த ஜோன்க்குள்ள நம்ம எங்க வாங்குனாலும், இந்த லெவல உடைக்கும் பொழுது இது மேல போகும். இதுதான் இந்த ட்ரையாங்கிள் வெட்ஜ். இந்த ட்ரையாங்கிள் வெட்ஜ்க்குள்ள தான் நம்ம வாங்கணும். சரிங்களா? ம். இதுக்குள்ள தான் பையிங் ஜோன் இருக்கும். இப்ப நான் இங்க 1159, 1160 இந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கிட்டு, இல்ல இன்னைக்கு மார்க்கெட் இதோட இந்த லைன பிரேக் அவுட் ஆகி மேல போய் இங்க வாங்கிட்டு, திரும்ப கீழ வந்துருச்சுன்னா, நம்ம வருத்தப்படக்கூடாது. அதுதான் வந்து இன்வெஸ்டிங்ல ஒரு பொறுமை வேணும். ஆ வெல் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டிங்கா இருக்கணும். அதாவது முன்னாடியே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிலாம் வரும். இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா தான் நம்ம இதுல இறங்கணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 1160லேருந்து 1120 இந்த ட்ரையாங்கிள் வெட்ஜ்க்குள்ள இது தடுமாறுச்சுன்னா, இது சூப்பரான பை ஜோன் சப்போர்ட் லெவல். ஆனா இதுக்கப்புறம் இங்க உடைஞ்சு உடனே மேல போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த இந்த எல்லோ லெவல்ல திரும்ப திரும்ப இது வந்து எடுக்கும்.
பட் ஆனா, இந்த பிரைஸ்ல எப்போ வந்தாலும் வாங்கலாம். இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு. நான் இதில கீப் ஆன் இன்வெஸ்டிங். இதில நெறைய ஸ்டாக் நான் அக்யூமுலேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இது அடுத்த படிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த லெவல்ல நீங்க சேர்த்து வைக்கிறது நல்லது. அதாவது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி பழைய படியில எப்பப்பலாம் இந்த டாட்டட் லைன்ஸ்ல வருதோ, அப்பலாம் நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருந்தோம்னா, இப்ப இந்த புது லெவலுக்கு போகுது. இந்த புது லெவல்லயே உங்களுக்கு இதுதான் சப்போர்ட் லெவல். ஸோ இப்படி தான் அக்யூமுலேட் பண்ணிட்டு, நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ஒரு இன்வெஸ்டரா நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர், ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடர் வந்து ஒரு 1 மந்த் டூ 2 மந்த்ஸ் கணக்குல நீங்க இந்த இடத்துல வாங்குனீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்மா உங்களுக்கு வந்து ஒரு 5 டூ 10% ஈஸியா வந்து கிடைக்கும். இங்க பாருங்க ஒரு 7%லாம் வந்து அசால்ட்டா ஒரு 1 வீக்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல 1 மந்த்ல கூட கிடைக்கலாம். ஸோ 7 டூ 10% இன் எ மந்த் இஸ் வெரி குட் ரிட்டர்ன். உலகமே ஒரு 1 1/2 2%க்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ட்ரேடிங்ல. அதனால 5, 6, 7 எல்லாமே நல்ல பெர்சன்டேஜ் தான். ஒரு 1,00,000 போடுறோம். ஒரு 1 வீக்ல ஒரு 7,000 கிடைக்குதுன்னா சூப்பர் தானே! அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. ஸோ ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இந்த மாரி நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் டைம் இருக்கு. ஒரு 1 குவார்ட்டர் நான் வெயிட் பண்ணுவேன்னா, நமக்கு வந்து ஒரு 15, 20% தாராளமா வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவ்வளோதான் இந்த இந்த ஆக்சிஸ் பேங்க்ல என்னோட பார்வைக்கு எட்டிய அனாலிசிஸ். நீங்க எத அனலைஸ் பண்ணி வச்சீங்கன்னா, எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க சந்தேகங்கள கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நேயர்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு கன்டென்ட்டோட மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.